வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழோட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் ஷோ சூப்பர் சண்டே. நான் அக்ஷதா நந்தகோபால். தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு நடக்கிற முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ், விவாதங்கள் மற்றும் நாள் முழுவதும் பேசப்பட்ட ஹெட்லைன்ஸை சென்னையிலிருந்து பிரமோத் மாதவ் மற்றும் அனகா கேஷவோடு சேர்ந்து உங்கள் முன் வைக்க போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல முக்கியமான அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ரியாக்ஷன்ஸ், கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் மற்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பொலிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப்ஸ் உங்களுக்காக காத்திருக்குது. ஸோ அதனால சூப்பர் சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போவே தொடங்கலாம். நம்மளோட டாப் ஸ்டோரி, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயாவோட அரெஸ்ட்க்கு அப்புறம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபைட். மார்க்கண்டேயாவோட மகன் அக்ஷய் மார்க்கண்டேயா கூட முதலமைச்சர் விஜயை பர்சனலி அட்டாக் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை, ஆனால் எங்கள் அப்பா எப்போவுமே எங்கள் கூடவும் மக்கள் கூடவும் இருந்திருக்கிறார். இது சொல்லிட்டு அவங்க அப்பாவே ரிலீஸ் பண்ணதற்கு அப்பீல் கொடுத்தாங்க. மார்க்கண்டேயா நேற்று அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பப்ளிக்லி மிரட்டினாங்க முதலமைச்சருக்கு. சிஎம் ஓட எலும்பையோட பெண்ணு. பிரமோத் மாதவ் ஓட இந்த ரிப்போர்ட் பாருங்க. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், இவர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ, அவரை நேற்று கைது பண்ணாங்க. காரணம் என்னன்னா, கோவில்பட்டியில் அவர் ரீசெண்டாக பேசும்போது அந்த பேச்சில் முதலமைச்சர் விஜய்க்கு பதில் சொல்கிறதா நினச்சிட்டு அவர் அச்சுறுத்துற மாதிரியும் மிரட்டின மாதிரியும் பேசுகிறதா சொல்லி அவர் மேலே இப்போ ஒரு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் அவர் பேச்சில் முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே பேசுனதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா சொல்லிட்டு எலும்புகள் உடைக்கப்படுன்ற மாதிரியும், நாங்கள் யாரும் ஓடலை, கரூர்லேருந்து நீ தான் ஓடுன அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. ஆனால் இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிக்க விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல, யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல, சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நேற்று அவரை மருத்துவமனை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்கே அவர் ஃபிட்னஸ் செக் முடிச்சுட்டு சிறைச்சாலை கூட்டு போனதுக்காக அங்கே அவர் செக் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, துப்பாக்கி முனையில் தன்னை மிரட்டுறதா அவர் சொல்லியிருக்கார். இது முடிஞ்ச பிறகு அவருடைய பையன் அக்ஷய் மார்க்கண்டேயன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, சிஎம் சார், உங்கள் பையன் தான் உங்கள் கூட இல்லை, நாங்கள் எங்கள் அப்பா, அவர் எனக்காக உழைச்சிருக்காரு, விளாத்திக்குளம் மக்களுக்காக உழைச்சிருக்காரு, அவரும் எங்கள் கூட இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு அவரும் துப்பாக்கி முனையில் தன்னுடைய அப்பா பயமுறுத்தப்பட்டதாக சொல்லிட்டார். ஒரு மூளை தான் உடம்ப எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த மூளையா அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடியது அந்த நாட்டுடைய சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நடவடிக்கையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. In England and in France, there were emperors who locked assembly legislators within the assembly. Their heads are rollen down. People have given their verdict. Similarly, Honorable Chief Minister should stay very aware that in order to not break the bones of democracy, otherwise when the bones of democracy is broken, the partitional politics bones would also be broken. Honorable Chief Minister, உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு, அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஆமா, ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல சார் எவ்வளவு டைம் விசாரிக்க முடியும்? ஒரு மணி நேரம் விசாரிக்கலாம். இப்ப எவ்வளவு பேசின வீடியோவே 5 நிமிஷம் வீடியோ தான் சார். அதுக்கு காலையில இருந்து 13 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. ஹீஸ் அ சுகர் பேஷண்ட், ஹீஸ் அ டயபெட்டிஸ் பேஷண்ட், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. த்ரெட் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க.
கன் பாயிண்ட் அவங்களோட கருத்தை அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. They are pressuring him. Absolutely truth. முழுக்க முழுக்க உண்மை. துப்பாக்கி முனையில தான் அவங்க சொல்றத வச்சு மிரட்டி அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க அதபடி வெளியே வந்து சொல்லணும். நாங்க மிரட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னென்னலாம் அவங்க சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களோட பார்ட்டிஷனல் பொலிட்டிக்ஸ் கட்சி அவங்களோட கட்சி பேஸ் பண்ண அரசியலை இங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டினது உண்மைதான். இதுக்கெல்லாம் இப்போ நிர்மல்குமார் அவர் தான் சட்டத்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பேசுனது வந்து யாரோ ஒரு மூன்றாம் நபர் கிடையாது, அவர் ஒரு எம்எல்ஏ. அதுவும் மேடையில் மைக்கு போட்டு இந்த மாதிரி பேசும்பொழுது அது கண்டிப்பாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் மாறும். அதனால தான் தகுந்த முறையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டில் தான் இப்போ வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க தவிர இதில் எங்கேயுமே சட்ட மீறல் இல்லைன்னு நிர்மல்குமாரும் இப்போ ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்துருக்கோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை வந்து நான் வந்து ஒரு அச்சுறுத்தல் நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசலாம். பேசினா வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட்டு போட்டாங்கிறதுக்கு எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட்டு முதல்வருக்கு எதிராக, அதுக்கு வந்து எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க வந்து முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்க ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னாடி இருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் வந்து கொலை மிரட்டு விடுக்கும் அளவிற்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. சட்டப்பூர்வமாக நடந்துருக்கு. இதில் எந்த விதிமுறையில் எதுவும் கிடையாது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். இந்த ஷோவில் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க சத்யகுமார் தாவேக்காலேருந்து, நாகநந்தினி மேடம் டிஎம்கே திமுகலேருந்து. வணக்கம் சத்யா சார். இந்த அரெஸ்ட்க்கு அப்புறம் ரொம்ப கிரிட்டிசிசம் வந்திருக்கே, திமுக பர்டிகுலர்லி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னொரு வாட்டி பார்க்குறோம் போலீஸோட ஓவர் ஸ்டெப்பிங் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு. இல்லை, இது போலீஸோடைய ஓவர் ஸ்டெப்பிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து Akshita, if you see the entire statement of Mr. Markandayan, indeed Mr. Markandayan was one of the respected legislators. ஏன் அப்படி பேசினாருங்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்கு. டிஎம்கேல வந்து மார்க்கண்டேயன் வந்து generally he doesn't make these statements. I have to be fair. But I don't know why he made this statement and whose insistence he has made this statement. I hope so. அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எம்கே ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது இந்த த்ரெட் டு வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் த அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஹஸ் செட் வெரி கிளியர்லி த்ரெட் டு வயலன்ஸ் இருக்கக்கூடாது. த்ரெட் டு வயலன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அக்கார்டிங்லி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மிஸ்டர் மார்க்கண்டேயன் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணது வந்து மேபி பிகாஸ் ஹி வாஸ் ஹேவிங் அ விண்டிக்டிவ் தாட் இன் இஸ் மைண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் I don't think even leadership of the DMK will get pleased. இது சொன்னதுனால வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரியே தெரியல. So it was a vindictive nature இருக்கிறதுனால தான் போலீஸ் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆக்ஷன் ஜஸ்டிஃபைட்னு சொல்றீங்க? See, the threat to violence. See, what is that he is teaching to the future legislators of the country? இப்போ இன்னைக்கு DMK ஓட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த டிபேட்ல இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்பீச் பார்த்துட்டு என்ன பாராட்டவா போறாங்க? கட்டாயமா கிடையாது. அது let us understand that way. The speech as a whole is in vindictive nature. It's a threat to violence. அத சீஃப் மினிஸ்டர் மேல சொன்னாலும் சரி, பொதுமக்கள் மேல சொன்னாலும் சரி, இட்ஸ் the same thing. The same effect will be there. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் சொல்ற வார்த்தைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். It was a threat to violence. சரி. Supreme Court and all of us clearly said this is not to be entertained at any cost. Accordingly, the law of the country, the Supreme Court judgments, the provisions in place. அதனால he was getting arrested. நாகநந்தினி மேடம் பார்க்க வேண்டாம்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நாகநந்தினி மேடம் அவங்க த்ரெட்டன் பண்ணாங்க, முதலமைச்சரை த்ரெட்டன் பண்ணாங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. வணக்கம் மேம். இப்போ சார் பேசும்போது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. கரெக்ட். இது வந்து அவங்களா பேசியிருக்க மாட்டாங்க. யார் இவங்க கிட்ட பேச சொன்னா, என்ன விஷயம் இவரை இந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்க வச்சது, வை மேக் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹூ இன்ஸ்டட் டு டேக் தி ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, அதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாரு ஸ்போக் பர்சன். கண்டிப்பா ஸ்டாலின் சார் கிடையாது, ஆனா சிஎம் சார், விஜய் சார்.
இப்போ எங்களோட தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் அந்த நெருப்பை பத்த வச்சான்னு பாக்கணும், புகைஞ்சதை மட்டும் எல்லாரும் பாக்குறாங்க. கண்டிப்பா வந்து எப்படி வந்து ஸ்போக் பர்சன் சொன்னாரோ, இன்னைக்கு நான் எங்க எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சார் பேசினது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது, அதுக்கு முன்னாடி ஏத்துக்க முடியாது சிஎம் சார் பேசினது. ஏன்னா அவர் தான் சொல்றாரு சட்டப்பேரவையில எல்லாத்தையும் வச்சு பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி. எதனால அந்த அந்த டாக் ஃபுல்லா பார்க்கணும். இது வந்து டோட்டலா ஒரு 13 மினிட்ஸ் பேசியிருக்கிறாரு. அதுல வெறும் ஒரு 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் வரக்கூடிய டாக்குக்கு மட்டும் தான் இந்த அரஸ்டா அப்படின்னு பார்க்கணும். இல்ல அதுக்கு மேல அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த அவர் பேசினார். சோ அதுக்கெல்லாம் சேர்ந்து ஏன் எங்க டிவிகேனுடைய உண்மைகள் எல்லாம் நீங்க வெளியே மேடையில போட்டு சொல்றீங்க அப்படின்றதுக்காகவும் இந்த அரஸ்டான் பார்க்கணும். இல்ல ஆனா நாகநந்தினி மேடம் என்ன சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கண்டெம் பண்ணுவீங்களா? ஆமா மேம். அடுத்தடுத்து அவர் பேசினது என்ன, விவசாயம் சொன்னார். ஏன் விவசாய மக்கள், ஏன்னா மார்க்கண்டேயன் சார் பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விவசாயி, ஆஃப்டர் தட் அவர் ஒரு அட்வொகேட், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ அப்படிங்கறத அவர். ஆனா முதலமைச்சர் பத்தி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது ஓகேயா? திமுக ஓகே பேக் பண்றீங்களா? அதுக்குதான் நான் சொல்றேன், அவர் எதனால சொன்னாருன்னு பாருங்க. ஏன்னா கொத்து பரோட்டா போடுவியா, அதுவும் இல்லாம நீங்க வந்து முன்னாடி ஒரு முதலமைச்சர், அவரு முன்னாள் முதல்வரா இருந்தவரை சட்டப்பேரவையில இருந்து உங்க அப்பாவை காணும்னு ஏன் கேக்குறீங்க? அதை விட ரொம்ப முக்கியம் அந்த எலும்பு முறியும் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, சட்டப்பேரவையில வச்சு எல்லா எம்எல்ஏவையும் பூட்டணும்னு ஏன் முதல்வர் சொல்றாரு? அப்ப நீங்க பூட்டுனீங்கன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு இவர் சொன்னார். சரி, இவர் சொன்னது தப்பு, அதனால நீங்க அவதூறு போடுறீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ரிப்ளை குவாட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அவரு? ஓ, அப்ப நீ எலும்பு முறிப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் எலும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அமைச்சர் வன்னியரசு மேல இன்னைக்கு இருக்கிற தாவேகா கட்சி என்ன விதமான ஒரு டிஃபமேஷன் கேஸ், என்ன கேஸ் போட்டிருக்கு? அப்போ இது யார் பண்ணாலும் அஃபன் தானே. அப்ப இங்க வந்து சிஎம்க்கு மட்டும் தான் பாதுகாப்பா, இல்ல மக்கள் அத்தனை பேத்துக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பா? இன்னொன்னு, இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். நாஞ்சல் சம்பத் சார் இருக்காருல்ல, ஒரு 1 day பிஃபோர் அவரோட அபிஷியல் ஸ்போக் பர்சன் தான் ஒரு மேடை போட்டு சொல்றாரு, அதாவது சீமான் சார் விட்டுருங்க, அது நான் இன்னொரு கட்சியா இருந்தாலும் அதையும் கோட் பண்ணி ஆகணும் இந்த நேரத்துல. சீமான் சாரை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. அதை விட அந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சியே நாங்க பாடையில ஏத்திடுவோம், அப்படி ஒரு கட்சியே இருக்காது. அந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருக்காங்க. அப்ப அந்த கட்சி உயிரோடயே இருக்காதுன்னு சொன்னா அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவங்க அழிச்சிருவாங்களா? இப்போ ஒரு அவதூறு விஷயம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். இதை விட ரொம்ப முக்கியம், இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, இதே தூத்துக்குடியில கோவில்பட்டியில தூத்துக்குடியினுடைய தாவேகா, அதாவது டிவிகேனுடைய மாவட்ட செயலாளர் சொல்றாரு, கோவில்பட்டியினுடைய எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் விரைவில் தாவேகா வந்து சேரணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன மாதிரி ஆகும் அதெல்லாம் சொல்லணும்ல. இப்ப சிஎம் சாரே கரூர்ல பேசும்போது என்ன பேசினாரு, என்ன டேஷ் எல்லாம் போட்டு பேசினாருல, அதுல என்னென்னலாம் நம்ம ஃபில் பண்ணலாம். சரி, நீங்க அவதூறு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருங்க. ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம், அப்ப தாவேகால இருந்து பேசினா அது ஒரு நியாயம், டிவிகே கட்சிக்காரர்களுக்கு ஒரு நியாயம். ஆனா அதே வந்து இந்த பக்கம் இருந்தா இருக்கு. இன்னைக்கு அதே தூத்துக்குடியில தானே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில பிரச்சனையில சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரஸ்ல மட்டும் இல்ல கவர்னர் கிட்டயே இன்னைக்கு அந்த பொண்ணு போய் கொடுத்திருக்காங்கல்ல, அத வந்து முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்ட போராட்டம், அதை விட பிரஸ் மீட் சந்திச்சு இன்ன வரைக்கும் அதுக்கு போராட்டம் நடந்துட்டே தானே இருக்கு. அதுக்கு என்ன சார் முடிவு எடுத்தீங்க? ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மேல ரொம்ப பயந்து டிஃபமேஷன் போட்டு அவர் ஏதாச்சும் எங்க சிஎம் சார பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ற நீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி உங்க எம்எல்ஏவே இப்படி நடந்து அது சட்டப்பேரவையில பேசப்பட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியும் கூட இன்ன வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலையே. இது ஏன், எதனால? அப்ப இங்க சட்டம் யாருக்கு எப்படி பார்க்கப்படுது, நீங்க யாருக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. சத்யா சார், உங்க ரெஸ்பான்ஸ், உங்க டீடைல் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் எல்லாமே பர்சனல் காமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, அதனால தான் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை எந்த டோன் அண்ட் டெனரில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் கிடையாது. நீங்கள் யூகிச்சு பண்ணுறதுக்கான இடங்கள் கிடையாது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அவர்கள் இஸ் ஐடென்டிஃபைங் அ பர்சன். ஆஸ் பர் law you have to see how when the criminal justice system works. He identifies a person. He says it's a CM. 2, in which place, எந்த பிளேஸ்ல அது செய்யணும்னு சொல்றாரு. 3வது, he says what need to be done, என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ
கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல மேலஃபைட் இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷனை அவர் கன்வே பண்றாரு. அது மேல யார் ஆக்ட் பண்ணுவான்றது இருக்கா இல்லையா? இப்ப நீங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எலும்பு உடைப்பேன் இந்த மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதை கட்சி தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்றாருங்கிறது தானே முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த மேலஃபைட் இன்டென்ஷன் கன்வே பண்ணதுனால தான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ஆக்டிங் ஆன் இட். இல்ல அவங்க கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க சார், அவங்க கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க மார்க்கண்டேயன் முதலமைச்சரோட காமெண்ட்க்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு. இல்ல சி முதலமைச்சர் அவர்கள் வந்து வெரி கிளியரா சொன்னது வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் எடுத்து பார்க்கணும் அக்ஷிதா. சட்டசபையில வந்து when questions are raised, the opposition is walking out. When they walk out, they are not. Let me complete, Akshita. உரிமை சார். Okay. Let me complete. See, election mandateல மக்கள் வந்து எங்களுக்கு mandate கொடுத்திருக்காங்க டிவிகேக்கு. அதே மாதிரி கொஞ்சம் mandate டிஎம்கே கொடுத்திருக்காங்க, ஏடிஎம்கேக்கு கொடுத்திருக்காங்க. So we respect all mandate. அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில வந்து இடம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனையை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அசெம்பிளில. உங்க ஆட்சி காலத்துல என்ன ஆச்சு, இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி பதில் தான் அங்க போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எழுந்து வெளிநடப்பு பண்றாங்கன்னா 5 வருஷத்துல வந்து எவ்வளவு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில? யோசிச்சு பாருங்க. 60 months இருக்கு கிட்டத்தட்ட 5 yearsல அப்படின்னு வச்சுப்போமே. நீங்க வந்து எவ்வளவு டைம் அசெம்பிளில இருக்கும்? ஸ்பீச் கொடுக்கணும், இஷ்யூஸ் பேசணும். அப்போ பொறுப்பற்றத்தனமா அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் வந்து வாக் அவுட் பண்றதுனால டெமோக்ரஸிக்கு தான் நஷ்டம், ஜனநாயகத்துக்கு தான் நஷ்டம். ஏன்னா உங்களை வாக்களிச்சு அமைச்சதே ஒண்ணு எதிர்ப்பு தெரிவிங்க, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாதனால நீங்க வாக் அவுட் பண்ணும்போது அது பொறுப்பற்றத்தனத்தை இருக்குன்றத வந்து மறந்துடக்கூடாது. மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்ப லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியாவது நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாத பொழுது மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்தது. இப்ப லைவ் டெலிகாஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. நீங்க எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், எங்களுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் சட்டசபையில திராவிட முன்னேற்ற கழகம் பேச 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 உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்திருந்தாரு. ஆனால் உங்களோட லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லாததுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோட்ஸ் எடுத்தாரா? உட்கார்ந்து ஆல்மோஸ்ட் தூங்கிட்டாரு. நானே காட்ட முடியும் 2-3 வீடியோ, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு 2-3 வீடியோ காட்டுறேன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ஹெல்தி டெமோக்ரஸில லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிங்கிறது ஆனா ஹெல்தி டெமோக்ரஸில அந்த ரைட் கூட இருக்கு வாக் அவுட் பண்றதுக்கு. இல்ல இட் இஸ் an exception அக்ஷிதா. அது ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, we don't agree, அதனால வாக் அவுட் பண்றாங்க. அதனால அவங்க சொல்றாங்க நீங்க பூட்டிட்டு வச்சிடுவோம், நம்ம யாரும் வெளியில போக முடியாது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம கூட ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, the issue here is, let's assume நம்ம டிஎம்கே வந்து டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து வாக் அவுட் பண்ண போறாங்களா, சப்போர்ட் பண்ண போறாங்களா டெல்லியில தெரியல. let's assume here no bill is moved. பில்லே மூவ் பண்ணல. இங்க வந்து விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்க very well you can show your contention on any matter that has been raised. accordingly அத வந்து எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றேன், பார்லிமெண்டரி வேர்டாவே சொல்றேன், திராணி இல்ல அப்படின்னா நீங்க வந்து எதுக்காக வந்து வெளியில வழிநடப்பு பண்றீங்க? அப்ப நீங்க உங்களால பேச முடியாதா? எது வேணா இருக்கட்டும், எந்த எதிர்ப்பு வேணா இருக்கட்டும், நீங்க வந்து அசெம்பிளின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து பில் மூவ் பண்ணல. So you're not showing dissent. You have an opportunity to express your points. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் டிஎம்கே வேஸ்ட் பண்றீங்க? அதான் நான் கேக்குறேன். இப்ப அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்ல சார். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. வாக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இஸ் லெஜிட். எல்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லா பார்ட்டி யூஸ் பண்றாங்க. பதில் சொல்ல முடியல, அவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா இங்க டாபிக் என்னன்னா சத்யா சார் ஆட்சி புடிச்சிட்டோனே சரி, ஆனா இங்க டாபிக் என்னன்னா ஓவர் ரீச், இந்த ஆக்ஷன் ஜஸ்டிஃபைட் இல்லையா? ஏன்னா I think 1 monthல இவ்ளோ அரெஸ்ட் பார்த்திருக்கோம். யாரோ கிரிட்டிக்கலா இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதனால தான் இந்த கேள்வி வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே they are going beyond the said constitutional guaranteed fundamental rights. as simple as that. ரொம்ப டிரோகேட்டரியாவும் அட்டாக்கிங்காகவும் த்ரெட்டனிங்காகவும் பேசுறதுனால மட்டும்தான் அரெஸ்ட் பண்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புறேன். டிஎம்கே ஆட்சியில ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரூர் எபிசோட் அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து உண்மையான ஜனநாயகம் வந்து பாதிக்கப்பட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான்.
இங்கேயாவது பவர்ஃபுல் பீப்புள் வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். ஏன்னா என்னைக்கு வந்து மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து டிவிகளை ஜாயின் பண்ணுவாருன்னு தெரியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து பார்ட்டி மாறிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஒன்னு சொல்றேன் அக்ஷிதா, மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் நாளைக்கு இங்க வர போறாரு, அவரை தேவையில்லாம எதுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, த்ரெட் டு வயலன்ஸே இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி பல பேர் வந்து டிஎம்கேக்கு வந்திருக்காங்க ஏடிஎம்கேல இருந்து. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் பல பேர் டிஎம்கேல இருந்து வந்துருவாங்க அப்படின்னு லெஜிஸ்லேட்டர்ஸை காப்பாத்திட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிசனுக்கு என்ன நடக்குதோ அது இன்னைக்கு லெஜிஸ்லேட்டருக்கு நடக்குதுன்னா we are very clear, law is operating equally. In DMK government, what was happening for journalists should have happened for everybody, even legislator. அது செஞ்சாங்களா? கட்டாயமா செய்யல. விட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா எங்களை சுத்தி தான் அட்டாக்கே நடந்துட்டு இருந்தது, டிவிகே சுத்தி தான் அட்டாக்கே நடந்துட்டு இருந்தது. நாகநந்தினி மேடம், உங்க ரெஸ்பான்ஸ். உங்க கவர்மெண்ட் கூட இதே பண்ணிச்சு, யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா டைரக்டா ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டியவர் ஆதவர்ஜுனா அவர்கள் தான். அவர் பேசின ஆடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா போயிட்டு இருக்கு. இப்ப டைம் இல்லைன்னா அந்த ஆடியோவை நான் போட்டு காமிச்சிருவேன். அவர் பேசாத வார்த்தை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனா டிவிக்கு அவ்வளோ ரொம்ப சுத்தம், அவ்வளோ ரொம்ப நேர்மை அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இன்னைக்கு ஒருத்தருக்கு பாடநூல் கழக தலைவரா ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காருல திரு லயோலா மணி அவர்கள், அவர் என்ன பேசினாரு? அவ்வளவு மோசமா செல்ஃப் டிஃபைன் பண்ற மாதிரி ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லி தனியா ஒருத்தரோட பர்சனல் அட்டாக் அவர் பண்ணலையா? அப்ப அவங்களோட சுத்தி இருக்கக்கூடிய டிவிகே நிர்வாகிகள் எல்லாம் நாளைக்கு திமுகவை பார்த்து அதானே செய்வாங்க. இதுவுமே ஒரு இருபட்ட சமுதாயத்துக்கு இடையில ஏற்படக்கூடிய, அதாவது இரு தரப்பினர் கூட ஏற்படக்கூடிய மோதல் தானே. அப்ப இதெல்லாம் தாவேக்கா செய்யாம தான் இருக்கா அப்படின்னு அவர்னால சொல்ல முடியுமா? இதுல ரொம்ப கூலா சொல்றாரு. அதாவது மார்க்கண்டேயன் சார் எப்ப வேணாலும் தாவேக்காக்கு வரல. என்ன சார் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்திருக்காங்க? ஸ்போக் பர்சன் தானே, எப்போ வந்தாலும் இவங்க இங்க கட்சிக்கு வந்துருவாங்க, இவங்க எங்க கட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்பி உதயகுமார் அவர்கள் நிறைய விஷயம் பேசினாரு அதிமுகல இருந்து. அடுத்தது செல்லூர் ராஜா அவர்கள் பேசாத விஷயம் இல்ல. அப்புறம் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் நிறைய பேசினாங்க. ஆனா அதிமுக மேல எல்லாம் அவதூறு போகாது. ஏன்னா உண்மையா அங்க இருந்து ஆட்கள் போறாங்க. இப்ப திமுகல இருந்து உங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பயமுறுத்துறீங்களா? ஏன் ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்ல, என்ன உள்ள உட்கார வச்சு மிரட்டினாங்க, லிட்டரலி என்ன தாவேக்கால வந்து ஜாயின் பண்ண சொல்லி என்ன வந்து முழுசா மிரட்டினாங்க. இப்ப இவர் சொல்றாருல, மார்க்கண்டேயன் சொல்றாருல, என்னை கன் பாயிண்ட்ல வச்சு ஆக்சுவலி அவர் பேசினார். நீங்க பேசினாரு, அதுவும் ஏன் பேசினாருன்னு தெரியும். உண்மையாலுமே சொன்னா இவர் சொல்றாரு சட்டப்பேரவையில உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கணும். சார் நீங்க எங்களுக்கு டீச் பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 2 வருஷம் தான் ஆயிருக்கு. நாங்க 75 வருஷமா இந்த ஒரு பாரம்பரிய கட்சியில உட்கார்ந்து இருக்கோம். இதுல எது சரி எது தப்பு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் ஒரு அட்வொகேட் இப்படி உட்கார்ந்துட்டு பேசலாமா? ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிப்படை ரைட்ஸ் இருக்கு, அதுபடி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல என்ன உட்கார்ந்து என்ன நல்லது பேசுனீங்க? நீங்க சட்டப்பேரவையில என்ன பில் பாஸ் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷனுக்கு என்ன பண்ண போகுது டிஎம்கே நீங்க கேக்குறீங்களே, நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பிரையாரிட்டி எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க வந்து இந்தியா கூட்டணியில ஜாயின் பண்ணீங்களா? நிறைய क्वेश्चंस நாகநந்தினி மேடம், அதேதான் சொன்னதுக்கு ஒன்லைன் தாவேக்கா மேபி உங்க இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல அப்படி இல்ல. அது என்ன இன்ஸ்பயர் இந்த மாதிரி தான். அதான் நான் சொல்லிட்டேன் மேடம், எடுத்தோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நாங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தா ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனாவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அன்னைக்கு அவர் என்ன மாதிரியான வார்த்தையை பேசினார்? அன்னைக்கு முட்டாள் முதல்வர்னு கூட சொன்னார் அவர். இதெல்லாம் சரியா? இருந்தாலும் நாங்க ஏன் அதை சாதாரணமா விட்டோம்? இதை விட கரூர் கேஸுக்கு நிறைய ஜேர்னலிஸ்ட் நாங்க அரெஸ்ட் பண்ணோமா சார்? எப்படி நாங்க அரெஸ்ட் பண்ணாம விட்டது இன்னைக்கு இருக்கிற சிஎம் அவர்கள் தான். பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே உண்மை வெளியே வந்திருக்கும். இதைதானே நாங்க சொல்லிட்டே இருக்கோம் சார். இது அடிப்படை உரிமை, பேச்சுரிமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது. நான் இப்ப கேட்டேன்ல, இப்போ மார்க்கண்டேயன் சார் இப்படி பேசிட்டாருங்கிறது இப்படி பேசுறாங்க. தாவேகா தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளர் கோவில்பட்டியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை மேடை போட்டு அவரு எங்க கட்சிக்கு வந்துதான் தீரணும், வருவாரு, வர வைக்கிறோம் பாரு, எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு அப்படி பேசினார்ல மேடையில. அப்ப அது அப்ப என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அப்போ கருணாநிதி அவர்கள் பேட்டி கொடுத்தாருல, என்னைய வந்து மிரட்டுறாங்க, தாவேகா மாவட்ட செயலர் என்னை மிரட்டுற தோரணையில பேசுறாருன்னு பத்திரிக்கை அவரு பிரஸ் மீட் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த டிவிக்கு என்ன போச்சு, எங்க போச்சு? இன்னொன்னு மேம் நல்லா நான் இப்பவும் சொல்றேன், மார்க்கண்டேயன் சார் வந்து ஏதோ சிஎம் சார வந்து அஃபெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டாருன்றதுக்காக எல்லாம் இவங்க நடவடிக்கை இல்ல. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, விவசாயிகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இழைச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன ஆச்சு?
பழனி கோயில் விவகாரம் என்ன போச்சு? அதை விட போதை ஒழிப்புன்னு சொன்னீங்களே, உங்களோட அமைச்சரே ஒருத்தர் போதை பொருளை யூஸ் பண்ணிருக்காருன்ற விஷயம் இவ்வளவு வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை? சோ இதுக்கெல்லாம் முடிவு சொல்லுங்க சிஎம் சார், முடிவு சொல்லுங்க சிஎம் சார்னு அதே காணொலியில மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் பேசினதே கிடையாது. இந்த டைம் அவர் அப்படி பேசினார்னா அவரை பேச வச்சது யாரு? இவர் சொல்றாருல, என்ன அதாவது எந்த மாதிரி ஸ்டைல்ல நம்ம பேசணும் சார், நாங்க நடிகர் கிடையாது, எங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி ஸ்டைலா பேசணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இயல்பா ஒரு விவசாயி. மார்க்கண்டேயன் சார் ஒரு விவசாயி. அவரோட தோணில அவரோட ஊர் ஸ்லாங்ல அவர் பேசினார். ஆனா நம்ம மேடம் அது டிஃபரெண்ட் பண்ண முடியாது. ஆனா எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி இது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது ஊரு ஸ்லாங் இது அது சொல்லிட்டு டிஃபரெண்ட் பண்ண முடியாது. இல்ல சார், இல்ல மேம். இப்ப வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, எங்க தமிழ்நாட்டுல ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. சீரியஸா இப்ப நாங்க கோயம்புத்தூர்காரங்க, எங்களுக்கே வந்து சென்னை போனோம்னா அவங்க பேசுறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன வந்துட்டியா, என்ன டிக்கெட் வாங்கினியா, என்ன சாப்பாடு வேணுமா அப்படின்லாம் கேட்டா எங்க ஊருக்காரங்க சாப்பிடவே மாட்டோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த வாங்க போங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. அவரோட விஷயம், அவர் சொன்ன வார்த்தை தவறா இருந்தாலும் ஏன் சொன்னாருன்னு யோசிக்கணும். அப்ப சிஎம் சார் ஏன் அப்படி பேசுறாரு? அவர் பேசாம இருந்தா இது வந்திருக்காதுல்ல மேம். நீங்களா சொல்லுங்க, அவரா தண்ணீர் வச்சு பெற்று அவரா பேசினாரா? அது ஒண்ணுதான். மார்க்கண்டேயன் சார் அவரா பேசினாரா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஸ்லாங் எந்த ஸ்லாங்ல ஓகேயா இருக்குன்னு எனக்கு தெரியாது. சத்யா சார். சரி மேம், சரி மேம், ஓகே மேம். இல்ல நான் இந்த விஷயத்தை தான் நான் கேக்குறேன். இப்ப சட்டப்பேரவையை பூட்டணும்னு சொல்றதே மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. அது தெரியுமா? இவர் சொல்றாருல்ல, சார் பேசுறாருல்ல, அதாவது சட்டப்பேரவை நான் பூட்டி வைப்பேன்னு சொல்றது சார். உங்களுக்கு எனக்கு படிக்கல. சத்யா சார், நாகநந்தினி மேடம் அட்லீஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அட்லீஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்ஷிதா, சட்டசபையை வந்து பூட்டி வைக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுறதும் ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட் தான். அது அவங்க ரைட்ன்றாங்க. அப்போ கருணாநிதி சாருக்கு என்ன நடந்துச்சு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சாருக்கு என்ன நடந்துச்சு, அதையும் சேர்த்து எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு வழியா போயிடும் சார், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. டிஎம்கே வந்து வயலன்ஸை பத்தி பேசும்போது அக்ஷிதா எனக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி ஞாபகம் வருது. ஜெயலலிதா அம்மாக்கு என்ன நடந்தது சட்டசபையிலன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து ஒரு டெமோக்ரஸி வந்து எப்படி வந்து கொண்டு வரணும், ஜனநாயகத்தை எப்படி நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு வந்து திமுக வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. And this is not the first time they are இருந்தவரே சொல்லிட்டாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இது ஆல்ரெடி நிறைய விதத்துல விவாதம் போயிடுச்சு. ஹிஸ்டரியை தப்பா மட்டும் ப்ராம் பண்ணாதீங்க. அது தாவேக்க ஒரு ஹிஸ்டரி சொல்லுதுன்னா அது சரியா இருக்குமா இல்லையான்னு மக்கள் ரொம்ப சிந்தனை பண்ணுவாங்க சார், பாத்துக்கோங்க. இல்ல அக்ஷிதா, நான் ஹைலைட் பண்ண பேச விட்டதா, ஏன்னா வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே a point. சரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சொல்றேன், எங்க லீடர் தளபதி விஜய் அவர்கள் சட்டசபையோடைய கதவை மூடணும்னு சொன்னது கரெக்ட் தான். ஏன் மூடணும்னு சொன்னாருன்னா, மக்களுடைய பிரச்சனையை ரைஸ் பண்ணும் பொழுது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை ரைஸ் பண்ணும் பொழுது எழுந்து திமுக ஓடக்கூடாது, பதில் சொல்லணுன்றதுக்காக சொன்னார். சார் அதுக்காக ஓடவே இல்ல. நான் இப்ப இத வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண பேச முடியும் சார். அது பேசல, நீங்க குட்டி ஸ்டோரி சொன்னீங்க. இங்கேயே ஜனநாயகம் இல்ல. தேடுனீங்க அங்க அப்பான்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. அக்ஷிதாவுடைய ப்ரோகிராமே எனக்கு ஜனநாயகம் இல்ல. தமிழ்நாடு அரசியல் எதுக்கு அப்பான்னு சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, குட்டி ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க அசெம்பிளில, அப்போதான் அவங்க வாக் அவுட் பண்ணாங்கன்னு. சார் ஏன் குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடாதா? பெரிய ஸ்டோரி தான் சொல்லணுமா? வேண்டியதில்ல சார். என்ன நிதர்சனமா அத பேசுங்க. என்ன ஸ்டோரி? மக்கள் பிரச்சனை பேசுங்க. எங்களுடைய ஸ்பீச்சோட கிராஃப்ட், எங்களுடைய ஸ்பீச் நாங்க எப்படி பேசணும்ங்கிறது எங்களோட ரைட் சார். நீங்க ஆக்டிங் கொடுக்கும்போது ஆடியன்ஸா நாங்க பாக்கும்போது எங்களுக்கு அந்த படம் பிடிச்சா பாப்போம், பிடிக்கலனா அந்த படத்துல இருந்து எந்திரச்சு வெளிய போய்டுவோம் சார். there are different ways of communication. நீங்க ஆக்டிங்னு சொல்றீங்க, sign is also a communication, speech is also a communication. so there is a different way of. அக்ஷிதா வந்து நான் பேச அவங்க வந்து எஸ் சொல்றாங்க, வார்த்தைகளால சொல்ல. she is just அவங்க வந்து ஹெட் வந்து நாட் பண்றாங்க, நீங்களும் வந்து தலையாட்டுறீங்க. தலையாட்டுறது வந்து அக்செப்டன்ஸ்க்கு ஈக்குவல். இல்லன்னு சொல்லும்போது இல்லன்னு ஈக்குவல். இது நீங்க வந்து எப்படி கம்யூனிகேஷன்ல நினைக்கிறீங்க? legislators are doing it. தலையாட்டுறது தப்பு இல்ல, இப்படி இல்ல நீங்க எல்லாமே குறை சொல்லணும். நீங்க எனக்கே ஜனநாயகம் இல்லாம நீங்க டிபேட்ல விட மாட்டேங்கிறீங்க. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீங்க வந்து ஜனநாயகமே இல்ல. அவங்க சொல்றாங்க இந்த ஆக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு அசெம்பிளில. ஓகே, சோ அதனால வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான்
தளபதி விஜய் அவர்கள் கிளியரா என்ன சொன்னாருன்னா, சட்டசபையுடைய கதவுகள் மூடப்படணும், அப்பதான் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுங்கிறது தான் டீகோடிங் ஆஃப் ஸ்பீச். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அது ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட்ன்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் ஓடத்தான் போறீங்களா, சட்டசபையை விட்டு ஓடணும் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி மக்கள் வைக்கதான் செய்யறாங்க. நான் வைக்கல. நாங்க சட்டப்பேரவையில இருக்கணுமா ஓடணுமான்னு மக்களும் முடிவு, எங்களையும் சட்டப்பேரவையில கொண்டு வந்து மக்கள் நீங்க ஓடதான் போறீங்க. நீங்க வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அந்த வார்த்தைக்கு? மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. பாருங்க, நீங்க நாங்க கேட்டோம்ல, நிறைய क्वेश्चंस கேட்டோம்ல, அதுக்கெல்லாம் பதில் சொன்னாரா? சோஃபா மாடல் சொன்னதுக்கு இங்க ஃபர்னிச்சர், டேபிள், டைனிங் டேபிள் இதெல்லாம் வைக்க வேண்டியது இல்ல. இது என்ன சார் மாடுலேஷன்? சார் நீங்க ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு ஆக்டிங் வேணாம், நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன்னு வரும்போது உடனே அங்க எந்திரிச்சு நின்னு, யாருப்பா அது சரவணன், எந்திரிச்சு வெளியே போங்க, நீங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும் சிஎம் சார். ஏன் சொல்லல? பேசிடலாமா? கதவு மூடணும்னு சொன்னது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தத்துக்காக தான். தமிழ் மக்கள் யாருமே, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. கட்சிக்காரங்களா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அது ஜனநாயகம்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு எதிர்ப்பு அந்த வார்த்தைக்காக சாமானிய மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கா? சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுகனாலே சட்டசபையை விட்டு ஓடுறாங்க, அதனால சட்டசபையில கதவை மூடிட்டு லைவ் பண்ணா மக்களுக்காக பேசுறாங்களா இல்லையா? ஊழல் வழக்குகளை பத்தி பேசுவோம், ஊழல் வழக்கு வந்து கே நேரு அவர்கள் பத்தி பேசுவோம், செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தி பேசுவோம். ஞானசுந்தரி அவர்கள் தாவேக கட்சியினுடைய அமைச்சர் மேல ஊழல்னு சொல்லி சொன்னா 120 கோடி ஊழல் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் சார் மாதிரி ஒரு அட்வொகேட் அவங்க போய் கொடுத்தா கூட அவங்கள கட்சி விட்டு தூக்கு, அவங்கள கட்சிக்குள்ளேயே வச்சுக்க கூடாது அப்படின்னு அந்த ஊழல் தானே சார் சொல்றீங்க? கரெக்டா சார் நான் சொன்னது? திமுக மேல இருக்கக்கூடிய ஊழலை பத்தி பேசும்பொழுது அவங்க போயிடக்கூடாது, அவங்க கதவை வந்து மூணுனா ஜனநாயகம் இருக்கும், பதில் சொல்லுங்கன்றதுதான் எங்க தலைவருடைய பாயிண்டா இருந்தது கரூர்ல. அது மக்கள் வரவேற்றிருக்காங்க. திமுக சந்தோஷப்படுறதுக்காக எங்களால பேச முடியாது, நாங்க மக்களுக்காக பேசுறோம், மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, மக்களுக்கான வாய்ஸா தான் நாங்க இருப்போம். அதனால மக்களுடைய வாய்ஸ்க்கு பதில் சொல்லணும்னா அதுக்காக கதவு மூடணும், சட்டசபையோட கதவு மூடணும்னா கட்டாயமா மூடுவோம். ஓகே சரி சார், டைம் இல்லை, சாரி. ஸோ ரேப் அப் பண்ணுறோம். இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்தது ரொம்ப நன்றி. நாகநந்தி மேடம், சத்யகுமார் சார். அல்டிமேட்லி இந்த அரெஸ்ட் ஜஸ்டிஃபைடாக இல்லையா வியூவர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. காமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அடுத்த ஸ்டோரி, மேகதாது விவகாரம் சென்னையிலேருந்து டெல்லி வரை சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் திமுக எம்பிஸ் பார்லிமெண்ட்டில் ஒரு பச்சை ஷால் அணிந்து, அதான் உங்களுக்கு பிக்சர்ஸ் கூட காமிக்கிறோம், இது பார்லிமெண்ட்டில் மேகதாது விவகாரம் மேலே விவாதம் நடத்த வேண்டும்னு அவங்க சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். அதனால தான் இந்த பச்சை ஷால் போட்டுட்டு அவங்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் மேகதாது விவகாரம் குறித்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணார். கர்நாடகா என்ன பண்ணுறாங்க, டேம் பில்ட் பண்ணுறாங்களா, என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்ன சொல்லணும் அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங்கில் டிசைட் பண்ணாங்க. பிரமோத் மாதவ் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. விவசாயிகளை வஞ்சிக்காதே, கட்டாதே கட்டாதே மேகதாது கட்டாதே, கட்டாதே கட்டாதே மேகதாது கட்டாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எல்லா விவசாயிகளை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எல்லா விவசாயிகளை வஞ்சிக்காதே. மேகதாது இஷ்யூ அப்படின்றது மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டாக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற பார்லிமெண்ட்ல கூட திமுக இதை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு வர போறோம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஆப்போசிஷன் கட்சிகள் எல்லாமே வந்து அவங்க இந்த வாட்டி தொகுதி மறுசீரமைப்பு இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக போகுதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு டைமில் ஆப்போசிஷன் கூட மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்த திமுக இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு பில்லை பற்றின ஒரு விளக்கமே இன்னும் கொடுக்கல, மத்திய அரசு அந்த பில்லை பற்றின விளக்கம் கொடுக்காதனால அதை அவங்க செகண்டரியாக தான் வச்சுக்க போகிறோம், முதல் இஷ்யூவே எங்களுக்கு மேகதாது தான், மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு நாங்கள் முன் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் தளபதியார் அவர்கள் இட்ட ஆணைக்கிணங்க மேகதாது பிரச்சனை குறித்து நாளைக்கே நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும், ராஜ்யசபாவில் தம்பி சிவா அவர்களும், பாராளுமன்றத்தின் லோக்சபாவில் நானும் நம்முடைய உறுப்பினர்களும் சேர்ந்து குரல் எழுப்ப இருக்கிறோம்.
ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து நேற்றே கொடுத்தாச்சு. ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாச்சு. அது நாளைக்கு வரும். நாளைக்கு திரும்பவும் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் கேட்போம், அனுமதி கேட்போம், கொடுப்போம். அதேபோல் காவிரி இஷ்யூவில் வந்து நடுவர்மன்ற தீர்ப்பு எப்போ வந்தாச்சு. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. அதற்காக மேலாண் குழு வந்து கூடி முடிவெடுக்கிறது. முடிவெடுத்த பிறகு கூட அது சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அதுக்காக மேகதாது அணை கட்டுவது குறித்து கூட நாங்கள் என்ன ஒரு நடுவர்மன்றம் வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அது குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது மேகதாது அணை கட்டுவது குறித்து ஒரு நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து அவங்க வரும்போதெல்லாம் ஒரு பச்சை துண்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க இந்த போராட்டமும் அங்கே பண்ணாங்க. டெல்லியில் மாணவர்கள் போராட்டம், நீட் போராட்டம் பெருமளவில் வெடிச்சிட்டு இருக்குது. அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த நீட்டுக்கு எதிராக பெருமளவில் குரல் கொடுத்ததே திமுக தான். உதயநிதி ஸ்டாலின், MK ஸ்டாலின் அவங்கெல்லாம் பெரிய பெரிய போராட்டம்லாம் பண்ணி நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோன்னு சொல்லி, அதுவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் ஒழிச்சிருவோம்லாம் சொல்லி பெரிய அளவில் அவங்க வந்துட்டு குரல் கொடுத்தவங்க திமுக. இப்போ டெல்லியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. போராட்டம்லாம் பெரிய லெவலில் இது போகும்போது கூட திமுக இந்த பக்கம் பார்லிமெண்ட்டுடைய வாசலிலிருந்து மேகதாதுக்காக அவங்க போராடுறாங்க. இது எதை குறிக்கிறதுன்றது அரசியல் ரீதியாக நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களுடைய இது மேகதாது பிரச்சனை தான், அதை தான் நாங்கள் வந்து முதல்ல பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய சிம்பாலிசமாக இப்போ கருதப்படுது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது திமுக அதுக்கு ஒரு குரலும் கொடுத்தாங்க. ஆனால் பெரிய அளவில் எதுவும் சொல்லாமல் அவங்களுடைய அஜெண்டா வந்து மேகதாதுல எதையும் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்த ஒரு உள்நோக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கர்நாடகாவில் இப்போ அரசாள்றது வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. ஆனால் இப்போது அவங்கள வந்து பெருமளவில் ஒரு எதிரியாக மாறிட்டாங்க. எவ்வளவு தூரம்னா காங்கிரஸ் எம்பிஸ் கூட திமுக எம்பிஸ் உட்கார கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பெருமளவான ஒரு எதிர்ப்பு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு. இருந்த போதும் இந்த மேகதாது இஷ்யூவை தான் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் திமுக வந்து ரொம்ப பெரிய லெவலில் சொல்லிட்டாங்க. அதை ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கூட MK ஸ்டாலின் வந்து அவங்க எம்பிக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப முக்கியமாக அதை பற்றி பேசியிருக்காரு. இதில் நேற்று CM விஜய் வந்துட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாரு. அந்த ரிவ்யூ மீட்டிங் வந்து நீர் மேலாண்மை பற்றினதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த காவிரி சம்பந்தமான இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் குறிப்பாக நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா PWD மினிஸ்டர், அப்புறம் நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் 3 பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா இதை வந்து சட்ட ரீதியாகவும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கு. அதனுடன் இப்போ தனியாகவே வந்து ஏற்கனவே ஒரு தீர்மானம் மேகதாது இஷ்யூ சம்பந்தமாக அசெம்பிளியில் சட்டசபையில் கொண்டு வரும்போது அப்போவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இதில் தனியாக ஒரு ட்ரிபியூனலை இப்போ வந்து கொண்டு வரணும். காவேரி நீர் மேலாண்மை தனியாக இருந்தாலும் நம்ம வேற ஒன்று தனியாக கொண்டு வரணும். ஏன்னா அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கொடுக்க வேண்டிய தண்ணியை வந்து கர்நாடகா சரியாக கொடுக்காத நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னதுக்கு அதுக்கு முதலமைச்சர் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு இது டிஸ்கஷன் நாங்களும் வச்சுருக்கோன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மேகதாது இஷ்யூ தான் மிகப்பெரிய இஷ்யூன்னு கொண்டு வர சமயத்தில் முதலமைச்சர் தனியாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சு அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற பற்றியும் பேசியிருக்காங்க. ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு தீர்மானமும் பாஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த தீர்மானம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு டெல்லியில் பிரதம மந்திரியை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு அதற்கு எதிர்க்கட்சியான திமுகவும் ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் முதலமைச்சர் இப்படி ஒரு மீட்டிங்கை வச்சுருக்காரு. டெல்லி ஒரு டிஃப்ரெண்ட் அஜெண்டாவில் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அங்கே நீட்டுன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஆனால் எந்த திமுக நீட்டை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்துச்சோ அவங்க இப்போ அதில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகவும் மேகதாதுல ரொம்ப அதிகமாகவும் காட்டுற மாதிரி இருக்குது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். அடுத்த ஸ்டோரி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி விவகாரம் இப்போ நேஷனல் லெவலில் ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டாக மாறி இருக்கு. டெல்லியில் தொடங்கிய இந்த விவாதம் இப்போ சென்னைக்கும் வந்திருக்கு. இன்று சென்னையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதவர்கள் மற்றும் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்க முன்வைத்த முக்கிய டிமாண்ட்ஸ் என்ன, அரசோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அனகா கேஷவோட இந்த ரிப்போர்ட் பாருங்க.
காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ தமிழ்நாட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சென்னை லெஃப்ட் பார்ட்டி ஆஃபீஸில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஒரு யங் ஜென்சி குரூப்னு நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இப்போ மோடியோட ஒன்றிய அரசுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து உடனடியாக ரிசைன் பண்ணணும்னு கேட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாமில் ஆன அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்லேருந்து எத்தனையோ பேர் மாணவர்கள் வந்து இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் சூசைட் கூட பண்ணிருக்காங்க, ரொம்ப மென்டலி நொந்து போய் சூசைட் கூட பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கேட்டு ஒன்றிய அரசு கிட்டே இருந்து பதில் கேட்டு இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓவராலா பார்த்தோம்னா ஒன்றிய அரசு மேல இருக்கிற ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் சொல்லலாம். அதுக்கு அகேன்ஸ்டா இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இருக்கிற ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி லெட் ப்ரொடெஸ்ட் கூட சொல்லலாம். வாங்க நம்ம ஒரு ப்ரொடெஸ்டர் கிட்ட பேசலாம். இன்னைக்கு நீங்க எதனால ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நீட்டுடைய வினாத்தாள் வந்து கசிவு காரணத்தினால, மேலும் வந்து அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இன்ன வரையும் வந்து அதை பொறுப்பேற்காதனாலேயே அவர் பதவி விலக வேண்டி இந்த ஒரு இளைஞர்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக நடந்துட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதான் அவங்க ரிசைன் பண்ணிட்டா ப்ரொடெஸ்ட் நிறுத்திடுவீங்களா? தர்மேந்திர பிரதான் நீட்டை வந்து தடை செய்ய வேணும். ஏன்னா நீட் தேர்வினால தமிழ்நாட்டில் பொறுத்தவரை மாநிலங்களில் 4க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மன அழுத்த காரணமாக இறந்திருக்காங்க. அதையும் ஒரு விஷயமா அந்த இளைஞர்கள் மீது வந்து காவல்துறை புரியல இந்த 2026 நீட் எக்ஸாமுக்கு மட்டும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க. இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யாருமே எடுத்துக்கல. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காததுனால அவர் அந்த போஸ்டிங்க்கு இன்கம்பெட்டன்ட் அப்படின்னு அவர் ரிசைன் பண்ண சொல்றோம். ஸோ இப்போ இப்போ அவர் ரிசைன் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த ஃபேமிலிக்கு, அந்த இறந்து போனவங்க ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆன ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காம்பன்சேஷன் கொடுக்கணும். நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், பீஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீட்டை கூட முற்றிலுமாக தடை செய்யணும், பேன் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற மெயின் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல வேற இஷ்யூவும் இருக்கா உங்களுக்கு? வேற இளைஞர்கள் மேல ரீசெண்டா வந்து காவல்துறை அடக்குமுறை கொண்டு, மத்திய அரசு வந்து அடக்குமுறை கொண்டு 10க்கும் மேற்பட்டவர் வந்து டெல்லியில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் இறந்த செய்தி. இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய டெமோக்ரஸியும் வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ அதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இளைஞர்கள் சார்பாக இந்த ஒரு தொடர் போராட்டம் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டு இருக்குது. மெயின் இஷ்யூ வந்து இந்தியாவில் இருக்க எஜுகேஷன், அது சரி பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு மெயின். அது சரி பண்ணிட்டா ப்ரொடெஸ்ட்லாம் நின்றுடுமா? காம்பன்சேஷன் இருக்கு, அதை சரி பண்ணணும். அது அக்கௌண்டபிலிட்டி ஒரு கவர்மெண்ட், அது ஒரு ரீசனுக்காக ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இறந்துருக்காங்க. அப்போ அது கவர்மெண்ட் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். கவர்மெண்ட் பதில் சொல்லட்டும். அடுத்து அந்த ஃபேமிலிஸ்க்கு யார் காம்பன்சேஷன் கொடுப்பா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அவங்க ஃபேமிலிஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த முறைகேடுனால ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆகி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து நார்த்துக்கு போகிறாங்க, நார்த்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கு போய் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆயிருக்கு, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நீட் எக்ஸாம் கேன்சல் ஆனதுக்கான காம்பன்சேஷன். செகண்ட் அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன், இதெல்லாம் கொடுக்கட்டும். அதுக்கு மேலே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவர் ரிசைன் பண்ணட்டும். இந்த ப்ரொடெஸ்ட் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி மாணவர்களாம் கேட்குற ஒரு கோரிக்கை. இப்போ என்னன்னா, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணணும். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணினதுக்காக அவங்க ஃபேமிலிக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அப்புறம் நேற்றுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க மேலே ஆன தாக்கத்துக்கு வந்து போலீஸ் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க கேட்குறாங்க. ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் அனகா கேஷவ் ரிப்போர்ட்டிங் ஃபார் இந்தியா டுடே தமிழ்.